முதலில் உங்களுடைய சர்வே எண்ணை வைத்து உங்கள் நிலத்தினுடைய பட்டாவை டவுன்லோட் செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். கூகுள் சர்ச் பாரில் மேலே உள்ள சர்ச் பாரில் ஆன்லைன் பட்டா சிட்டா என்ற டைப் செய்யவும். இப்பொழுது வரக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இ-சர்வீசஸ் tn.government.in அப்படிங்கிற இடத்துல இந்த இ-சர்வீசஸ் அப்படிங்கிறத இப்போ டச் பண்ணுறோம். இப்படி டச் செய்யும் பொழுது அதனுடைய முகப்பு பக்கத்தில் இந்த மாதிரி தான் இது போன்று காண்பிக்கும். இதில் முதல்ல பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு அடுத்து பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட அப்படிங்கிற ரெண்டாவது இருக்கிற அந்த வீடு போன்ற இருக்கக்கூடிய இந்த சிம்பலை டச் செய்யணும். இப்பொழுது மாவட்டம் கேட்கும். அந்த மாவட்டத்தில் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை டச் பண்ணணும். அடுத்து வட்டம்ங்கிறது தாலுக்கா. நீங்கள் எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்காவை டச் பண்ணணும். உதாரணமாக நான் குஜிலியம்பாறை அப்படிங்கிறத டச் பண்ணுறேன். அடுத்து குஜிலியம்பாறை தாலுக்காக்குள்ளே உங்களுடைய கிராமம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். லந்தக்கோட்டை கிராமமா அல்லது மல்லப்புரம் கிராமமா நாகைக்கோட்டை கிராமமா அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் எந்த கிராமமோ அந்த கிராமத்தை டச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம புலையன் வழியாக தான் நம்மளுடைய பட்டாவை எடுக்க போகிறோம். அதனால் புலையன் அப்படிங்கிறத டச் பண்ணுறோம். புலையனை டச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நிலத்தினுடைய வகை என்ன அப்படிங்கிறத குறிப்பிடணும். நம்மளுடைய நிலம் ஊரகமாக நத்தம் புறம்போக்கில் இருக்கான்னு பார்க்கணும். அப்போது நம்மளுடைய நிலம் ஊரகம் அப்படிங்கிறனால ஊரகத்தை டச் பண்ணுறோம். இப்போ ஊரகத்தை டச் பண்ணதுக்கு அப்புறமா அது கீழே வர்றோம். கீழே உங்கள் நிலத்தினுடைய சர்வே எண், அந்த சர்வே எண் உதாரணம் உங்கள் நிலத்தோட சர்வே எண்ணும் அந்த சர்வே எண்ணை கொடுக்கலாம். சர்வே எண்ணை கொடுத்தமே அதில் உங்களுடைய உட்பிரிவு, உங்கள் நிலத்தில் என்ன உட்பிரிவு இருக்குது அப்படி கேட்கும். உங்கள் சர்வே எண்ணுக்குள்ளே எத்தனை உட்பிரிவு இருக்கோ அது மட்டும்தான் அதில் காமிக்கும். ஸோ நான் உதாரணமாக இப்போது இந்த சர்வே எண்ணில் இத்தனை உட்பிரிவுகள் இருக்குது. நான் உதாரணமாக ஒரு 2B அப்படிங்கிறத டச் பண்ணுறேன். இதுக்கப்புறமா உங்களுடைய சர்வே எண் கொடுத்துட்டீங்க, அதுக்குள்ளே உங்களுடைய உட்பிரிவு கொடுத்துட்டீங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய வெரிஃபிகேஷனுக்காக உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்கணும். உங்கள் மொபைல் நம்பரும் இங்கே டச் பண்ணுறீங்க. மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா ஓடிபி வரும். அதுக்காக இந்த கடவுள் சொல்லை பெற அப்படிங்கிற இடத்த நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் மேலே டைப் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம கீழே பதிவிடணும். இப்போது 88 59 85 தான் ஓடிபி. அந்த ஓடிபியை இதில் டச் பண்ணுறேன். ஓடிபி டச் பண்ணதுக்கப்புறம் ஓடிபியை உறுதி செய்ய அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இதை ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே சமர்ப்பி அப்படின்ட்டு இருக்கும். அந்த சமர்ப்பி பட்டனை டச் பண்ண உங்களுடைய பட்டா உங்களுக்கு இப்போது இதான் உங்களுடைய பட்டா. உங்களுடைய பேர் யாரோட பேரில் இருக்குது, அவருடைய மகன் அப்பா பேர் என்ன அதில் இருக்கும். உங்கள் நிலத்தினுடைய அளவு எவ்வளவு நிலம் உங்களுடைய இருக்குது அப்படிங்கிறத ஹெக்டேர் ஏர் அப்படிங்கிற அளவீட்டில் குறிப்பாங்க. இப்போ உங்களுடைய பட்டா வந்துருச்சு. இதே போல் உங்களுடைய சர்வே எண்ணை வச்சு நீங்கள் தேடும்போது பார்த்தீங்கன்னா ஒரே கிளிக்கில் உங்களுடைய பட்டாவையும் பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த நிலத்தினுடைய புகைப்படம், அதாவது FMB ஸ்கெட்சையும் பார்க்க முடியும். அப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த ஓப்பன் அப்படிங்கிறத டச் பண்ணிங்கன்னா உங்கள் நிலத்தினுடைய வரைபடம் வந்துடும். அதாவது FMB ஸ்கெட்சும் உங்களுக்கு அதில் காண்பிக்கும். அப்போ உங்கள் சர்வே எண் தெரிஞ்சதுன்னா உங்களுடைய பட்டாவையும் நம்ம எடுக்க முடியும். அதே போல் அந்த நிலத்தினுடைய FMB ஸ்கெட்சும் நம்ம எடுக்க முடியும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய ஃபாஸ்ட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.